இந்த வண்டை வச்சு நான் ஒரு காணொளி போட்டிருந்தேன். இதுக்கு பேரு பிளிஸ்டர் பீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட கணுக்கால்கள்ல, அப்புறம் அந்த வாயு பகுதி வழியா அந்த கேந்த்ரோடின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல சுரக்கும். அது ஒரு திரவம். அந்த திரவம் வந்து நமக்கு அரிப்பை ஏற்படுத்தும். அதே மாரி கொப்புளங்களை ஏற்படுத்தும். அதனால தான் இதுக்கு கொப்புள வண்டு, பிளிஸ்டர் பீட்டில்னு பேரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு காணொளி போட்டிருந்தேன். நெறைய பேர் அதில வந்துட்டு இது அந்த வண்டு இல்ல. அது வந்து மஞ்ச கலர்ல புள்ளி புள்ளியா இருக்கும். நீங்க காட்டுறது வேற, தப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க சொல்றதுக்கு பேரு பம்பார்டியர் பீட்டில். அத பத்தி நான் ஏற்கனவே ஒரு காணொளியில பேசியிருக்கேன். அது பின்பக்கம் வழியா வேகமா ஒரு ஆசிட் மாரியான ஒரு திரவத்த சுரக்கும். அத ரொம்ப பீய்ச்சி வேகமா அடிக்கும். அது அதோட எதிரிகள்ட்டேருந்து அத தற்காத்துக்கிறதுக்கு அது பயங்கரமான எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். ஆனா இது பிளிஸ்டர் பீட்டில். இது வந்து கொப்புளத்தை ஏற்படுத்தக்கூடியது. பறந்துருச்சு. இது கொப்பளத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான். ஆனா, இப்போ பார்த்தீங்களா, ரொம்ப நேரமா நான் கையில வச்சிருந்தேன். கையிலேயே ஒரு 2, 3 தடவ அது பூ போயிடுச்சு. அதோட கழிவுகளையும் வெளியேத்திருச்சு. ஆனா, நான் இதுவரைக்கும் அந்த காணொளியுமே நான் தெளிவா சொல்லியிருப்பேன். நான் நெறைய தடவ கையில புடிச்சிருக்கேன். ஆனா, எனக்கு எந்த அளவுக்கு அந்த மாரி கொப்புளங்கள்லாம் ஏற்பட்டதில்ல. எந்த திரவத்தையும் அது வெளியேத்துன மாரி தெரியலன்னு. ஆனா, நீங்க எந்த ஒரு வெப்சைட்ல போய் படிச்சீங்கனாலும் சரி, எந்த ஒரு சயின்ஸ் வெப்சைட்ல போய் படிச்சீங்கனாலும் சரி, பிளிஸ்டர் பீட்டிலேயே நெறைய டைப் இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிறது ரொம்ப காமனா காணப்படக்கூடியது இந்த டைப்பு. இன்னும் நெறைய வகையான விதம் இருக்கு. நெறைய ஸ்பீசிஸ் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இடங்களுக்கு தகுந்த மாரி இது வெவ்வேறு பேர்ல இருக்கலாம். ஆனா, நான் இதுவரைக்கும் இதால கொப்பளத்தலாம் அனுபவிச்சது இல்ல. அதுவும் உண்மதான். அதே மாரி உங்களுக்கும் அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா, அத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா, இப்படிதான் கொப்பளத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் எல்லா அறிவியல் வெப்சைட்லயுமே சொல்லப்படுது. அத தான் நானும் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டேன். வேணும்னா அதுக்கான ஆதாரங்கள நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். YouTubeல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆனா நம்ம இதில கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. இதில ஆண்கள், பெண்கள்ல பெண்ணினத்துக்கு அந்த கேந்த்ரோடின சுரக்க முடியாதாம். ஆனா அந்த பெண்ணினம் இனச்சேர்க்கையில ஈடுபடும்போது ஆண்கிட்ட இருந்து அத வாங்கிக்குமா. எடுத்துக்கிட்டு அதோட முட்டைகள்ல அத அப்ளை பண்ணுமா. அந்த முட்டைகள சாப்பிடுற பிரெடேட்டர்ஸ் வந்து முட்டையை காப்பாத்துறதுக்காக அதுங்களுக்கு அப்ளை பண்ணிடுமா. ஸோ இதுவரைக்கும் நான் கையில புடிச்சலாம் ஒரு வேளை பெண்ணா இருந்திருக்கலாம். தெரியல. ஆனா இந்த இனம் இதில நெறைய இனம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதில நெறைய இனங்கள் இந்த பிளிஸ்டர் பீட்டில்ல அந்த பிளிஸ்டர் குடுக்கக்கூடிய கேந்த்ரோடின்ற ஏஜென்ட்ட சுரக்கிறதா தான் இருக்கு. ஒரு சில இனங்கள் மட்டும் தான் அது சுரக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அதில் இந்த இனம் நம்ம ஊரில் அதிகமாக காணப்படக்கூடிய இந்த இனத்துக்கு கண்டிப்பாக கேந்த்ரோடின் சுரக்குது. அதில் நான் தொட்டதெல்லாம் பெண்ணாக இருந்திருக்கலாம், எனக்கு தெரியலை.